எல்லாரும் வாங்க தொட்டி பாலத்துல மஜா பண்ணுங்க. மக்களே, இப்போ வந்து தொட்டிப்பாலம் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் வேற மாதிரி செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க, செம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. மீன் எடுக்க கிடைக்குது. ஸோ கைஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி இருக்கும், ஒரு ஆள் மட்டும். ஸோ கண்டிப்பாக நீச்சல் தெரிஞ்சால் வாங்க, தெரியலன்னா எங்கிட்ட கற்றுட்டு கூட வாங்க. நீச்சல் தெரியாமல் வந்துடாதீங்க. ஓ, வேறு மாதிரி இருக்குது லொக்கேஷன். கல்லு பாத்து வா. அப்படியே குச்சிரு, ஓடி போய் குச்சிரு. இங்க ஒரு இது கைட்டா இருக்கு, இது கைட்டா இருக்கு. ரெடியா? ஏய் ரெடியா? அந்த ஏய் விளக்கு நீ உங்க வீட்டு மாட்டாங்க. சரியில்லை இருக்குடா. ஸோ காய்ஸ், இந்த இடம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. இந்த வியூவை பாருங்கள். அப்படியே அங்கே ஹீல்ஸு, இந்த பக்கம் அப்படியே வியூ. நம்ம தொட்டிப்பாலத்தோட அந்த சென்டரில் நின்றுருக்கோம், சென்டர் பாயிண்டில். வேறு மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா வெளி டிஸ்ட்ரிக்ட்லேருந்துலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ நீங்களும் எங்கேயாச்சும் இருந்தீங்கன்னா வந்து என்ஜாய் பண்ணுங்கள் தொட்டிப்பாலம். ஸோ வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கே ஒய் ஃபால்ஸ் தெரியுறாங்க, ஒரு ஃபால்ஸ். கொஞ்சம் நல்லா மிஸ்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோவா தெரில. ஸோ மிஸ்ட் இல்லாதப்போ ஒரு வெயில் சம்மர் சீசனில் வந்து நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு இருக்குல்ல, இந்த சைடு வந்தால் இந்த பிரிட்ஜ் இருக்கும் நம்ம நடந்து போகிறது. பட் அந்த பக்கம் ஒன்றுமே இருக்காது, அப்படியே விழுந்தால் ஆள் காலி. ஸோ அந்த மாதிரி இருக்கும். பி கேர்ஃபுல்லாக, அந்த பக்கம் யாரும் வராதிங்க. ஸோ எல்லாருமே இந்த சைடை நல்லா யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சைடு தான் நடக்கிற பிரிட்ஜ் இருக்குது. அந்த பக்கம் ஒன்று கூட இல்லை, அப்படியே பள்ளமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் எல்லாம் பார்த்து பி சேஃபாக வாங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். வேறு மாதிரி இருக்குது ப்ளேஸ்.
ஓகே மக்களே, இதோட அந்த வீடியோ எண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பாய்.